ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான சட்னி தான் பார்க்கலாங்க. என்ன சட்னின்னு பார்த்தீங்கன்னா பாலக்கரையில் சட்னிங்க. அதாவது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி தான் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதாவது கொஞ்சம் வாடிடுச்சுன்னா இல்லைனா கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா, அசாத தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி போடவே போடாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு பொருளையும் கஷ்டப்பட்டு தாங்க நமக்கு விளைவித்து நம்மளுக்கு இழந்து கொடுக்குறாங்கன்றதை நம்ம மனசில் வச்சுக்கணும். ஏன்னு பார்த்திங்கன்னா, நான் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, உண்மையாகவே ஒரு பொருள் விவசாயம் பண்ணும்போது அவங்களுடைய உழைப்பு காசு நம்ம கொடுத்து தான் வாங்குகிறோம், அது வேறு. பட் ஒரு பொருள் வாங்கும்போது அவங்களுடைய உழைப்பு நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த கீரை பார்த்திங்கன்னா, நான் ஒரு 2 days ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் வாடிடுச்சு, வதங்கிடுச்சு. பட் இதை தூக்கி போட்டிருக்கலாம். ஆனால் அது மாதிரி தூக்கி போடாமல் நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு பாலக்கீரை சட்னி செஞ்சு காமிச்சிருக்க பாருங்கள். லைட்டாக தான் அங்கே வாடி இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க தனியாக. இப்போ நம்ம சட்னி செய்யலாம். பாலக்கீரையில் சட்னி செய்யலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, சாதம், களி, இந்த மாதிரி ரைஸு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். இந்த சட்னி எப்படி செய்யலான்றது பார்க்குறாங்க. ஒரே ஒரு பொருள் தாங்க சேர்த்துணும் கம்பல்சரி இந்த பாலக்கீரைக்கு. அது என்ன பொருள்ன்றதை நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வானல் எடுத்து வச்சுக்கோங்க. வானல் ஹீட் ஆகட்டுங்க. ஹீட் ஆனதும் நம்ம தேவையான அளவு இந்த ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு நம்ம உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ப்ளஸ் வேர்க்கடலை 3மே சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி. அதாவது சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சியை தரும்னே சொல்லலாம். அதனால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ பெரிய வெங்காயமாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்க. தோல் நீக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொட்டை பார்த்திங்கன்னா அந்த மணம் வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா நம்ம எண்ணெயிலே பொரித்து எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா தீஞ்சிருங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த நட்ஸ்லாம் கொட்டைகள்லாம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. இந்த ஒரே ஒரு பொருள்னு சொன்னேன் இல்லைங்களா, அது என்ன பொருள் பார்த்திங்கன்னா சீரகம் தாங்க. சீரகம் இதுக்கு கம்பல்சரி அதிகமாக சேர்த்துணுங்க. அதாவது 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது அதாவது பெரியவங்களுக்கெல்லாம் டைஜஷன் ஆகாது. கீரைகள் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வயதானவர்களுக்கு டைஜஷன் ஆகாது. அதனால் நம்ம சீரகம் ப்ளஸ் பெருங்காயம் சேர்த்துருவோம் நார்மலாக சமையலில். பட் இந்த பாலக்கீரையில் நாம் சீரகம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதாவது 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெரிய ஸ்பூனில், ஒரு கட்டு கீரைக்கு. ஏன்னு பார்த்திங்கன்னா இது சீரகம் தாங்க டேஸ்ட்டை கொடுக்கும். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வரமிளகாய் ஒரு 5, பச்சை மிளகாய் ஒரு 2 காரத்தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அல்சர் இருக்கிறவங்க பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி மீடியம் பழுத்த பழம் 2 சேர்த்துக்கோங்க. நான் பெரிய பழமாக 1 சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா குக் ஆகட்டுங்க. இந்த வெங்காயம், இந்த தக்காளி ப்ளஸ் மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி சுருண்டு வரணுங்க. ஆயிலே நல்லா வதங்கணுங்க. நம்ம சீரகம் முன்னாடியே சேர்த்துலாம் ஆயிலே. பட் அப்படி சேர்த்தும் போது தீய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா வெங்காயம், மிளகாய் இதெல்லாம் சேர்த்த பின்னாடி நம்ம சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதாவது நம்ம கீரை பார்த்திங்கன்னா இந்த பாலக்கீரை தண்டோடு தாங்க சேர்த்தணும். தண்டு இலசாக நீர் சத்துள்ள ஒரு தண்டுடைய ஒரு கீரை எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பாலக்கீரை தாங்க. இது ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம் உடம்புக்கு. ப்ளஸ் இதில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளதுன்னே சொல்லலாம். ரொம்ப ஹை லெவல் ஆஃப் நார்ச்சத்து இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த பாலக்கீரையில் இருக்குன்னே சொல்லலாம். இது முட்டி வலி, மூட்டு வலி ப்ளஸ் எலும்பு ப்ளஸ் நரம்பு பிரச்சனை எல்லாம் தீர்க்கக்கூடியது ஒரு கீரை என்னன்னு பார்த்திங்கன்னா இதுதாங்க. இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்ல ஒரு விட்டமின்ஸ் மினரல்ஸை கொடுக்கக்கூடியது இந்த பாலக்கீரைன்னே சொல்லலாம். லாஸ்ட்டாக அந்த கீரையெல்லாம் வதங்கி சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதாவது நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 முடியோ இல்லது அரை முடியோ சேர்த்து நம்ம துருகிய தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு கொஞ்சம் கூடவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டாக தாங்க ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் சேர்த்த போகிறோம். என்னன்னு பார்த்திங்கன்னா புளி. ஸ்மால் லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா புளி நம்ம முன்னாடியே சேர்த்தோம்னா இந்த கீரைகள் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற பொருளெல்லாம் வதங்காதுங்க. அதனால் நம்ம லாஸ்ட்டாக தாங்க சேர்த்தணும் புளியை பொறுத்த வரைக்கும்.
இப்போ வந்து நம்ம சின்ன லெமன் சைஸ் அளவு புளி வந்து சேர்த்துக்கலாங்க. புளிப்பு வந்து அதிகமாக இருந்தால் டேஸ்ட் இருக்காதுங்க. அதனால் மீடியமாக கரெக்டான ஸ்டேஜில் நம்ம சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டே தனியாக இருக்குங்க. இப்போ வந்து நல்லா குக் பண்ணிக்கலாங்க. அதாவது ஃபுல்லாக நல்லா வதங்கி வந்துருச்சுங்களான்னு செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துருப்போம். அது ஃபஸ்ட்டில். இப்போ வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் தேவையான அளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பார்த்து போடணுங்க. அதுதான் சமையலில் வந்து இம்பார்ட்டன்ட்னே சொல்லலாம். இப்போ இதை வந்து ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுன்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலி அதிகமாக இருந்தால் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் 3, 4, 5 மெம்பர்ஸ் அப்படி இருந்தாங்கன்னா நம்ம திக்னஸாக கெட்டியாக வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் சட்னி. இப்போ வந்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க சட்னிக்கு. இப்போ வந்து ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க. பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக சீரகம் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. சட்னியில் சேர்த்தாச்சு. சூப்பரான சுவையான ஆரோக்கியமான பாலக்கீரை சட்னி வந்து தயார்னே சொல்லலாம். இந்த பாலக்கீரையில் நிறைய வெரைட்டி செய்யலாங்க. பட் அதுலேயும் ஒரு வெரைட்டி எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சட்னியும் சொல்லலாம். சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.